வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இந்த கிளாஸில் நாம் பிரிஸ்டில் ப்ரஷஸ்ன்னு பார்க்க போகிறோம். பிரிஸ்டில் ப்ரஷஸ் வந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயந்தான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த கிளாஸு. என்ன இந்த கிளாஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா தெரியும், டக்குன்னு முடிஞ்சிடும். 4th ஒன் பிரிஸ்டில் பார்க்கிறோம். இது வந்துட்டு சிம்பிளாக சொன்னால் ப்ரஷஸில் போயிருங்க. ப்ரஷஸில் போயிட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் தான் பிரிஸ்டில்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியலன்னா அது ஒரு வேளை உங்களுக்கு அது வந்துட்டு இந்த ப்ரஷஸில் இல்லைன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிரிஸ்டில் ப்ரஷ்னு இருக்கும். பிரிஸ்டில் ப்ரஷ்னு இருக்கும். அதில் ஒன்று இருக்குது இப்போதைக்கு, பிரிஸ்டில் ப்ரஷ் லைப்ரரி. இதை கிளிக் பண்ணால் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பிரிஸ்டில் ப்ரஷ் லைப்ரரி அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த சிம்பிள் இங்கே இருக்குது. சப்போஸ் இது உங்களுக்கு இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. சப்போஸ் இல்லைனா எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு. ஏதாவது ஒன்று தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல இங்கே அன்செலக்ட் பண்ணிடணும். அன்செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷ்ஷை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வரைகிறேன். எப்படி இது என்னதுப்பா இதுக்கு ஒரு கிளாஸா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இது வந்துட்டு வேறு லெவலில் யூஸ் ஆகும். ஆனால் என்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட் இல்லை. எந்த எக்யூப்மெண்ட்னால் அந்த பென் மாதிரியே இருக்கும், ஒரு டேப் மேலே வச்சு வரைவாங்க தெரியுமா. மவுஸுக்கு பதிலாக அந்த டேப் மேலே பென்னை வச்சு வரைவாங்க. அந்த டூல் என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக ஒரு வீடியோ நான் வேறு ஒருத்தர் பண்ணது தான், இதை நான் காட்டுறேன் பாருங்கள். அவர் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே வரல, வெறும் மவுஸ் தான் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி வரைகிறேன். ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அவருக்கு மவுஸ் வந்துட்டு அவரோட பெண்ணோட முக்கை வந்துட்டு எப்படி லெஃப்ட் ரைட்னு வளைச்சார்னா இதுவும் வளையும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்னு அவர் வளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வளைச்சி கொடுக்குது பாருங்கள். பெண்ணை நேராக வச்சா இந்த மாதிரி, சாட்சி வச்சா இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி வேணுமோ அப்படி வச்சு வரைவார் அவர். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் அவர் வரைவார். ஸோ இது நமக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மவுஸு தான் இருக்குதுன்னா வேறு வழி இல்லை, இருக்கிறத வச்சு தான் வரைய முடியும். இதையும் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கும். மவுஸும் ஒன்றும் குறைச்சதெல்லாம் இல்லை, ஒன்றும் குறைஞ்சதெல்லாம் இல்லை. எப்படி ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க. ஆனால் செட்டிங் நம்மளுக்கு இருக்குது. டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ப்ரஷ் மேலே. இந்த ப்ரஷ் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் மாப்பு. இது வந்து வீடு துடைக்கிற மாப்பான். ஸோ இதை வந்துட்டு பாருங்கள், சைஸு பார்த்திங்களோ எவ்வளோ பெருசு வேணும்னாலும் வச்சுக்கலாம். மாப்போட சைஸை ஃபுல்லாக பெருசு வச்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு பிரிஸ்டில் லென்த்து, இந்த லென்த்து மேலே கீழே அந்த மாதிரி லென்த்து போட்டுக்கலாம். அடுத்தது டென்சிட்டி. இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ப்ளர்ரு மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகம். கம்மியான லேயர்ஸ் இருக்குது, ஒன்றுமே லேயரே இல்லை, 0 லேயர்னால் லோ. ஹைனா நிறையா லேயர் இருக்கும், ஹையில் அதுதான் டென்சிட்டி. அடுத்தது திக்னஸ். பார்த்திங்கன்னா அந்த டென்சிட்டியில் எத்தனை லேயர் இருக்குதோ ஒரு லேயருக்கும் ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் தான் இது. அடுத்தது பெயிண்ட் ஒப்பாசிட்டி. எவ்வளோ தெரியணும், லைட்டாக தாங்க எனக்கு தெரியணும், இந்த அளவுக்கு தாங்க எனக்கு தெரியணும்னா ஒப்பாசிட்டி வச்சுக்கலாம். சாஃப்ட்னஸ் வந்துட்டு அதிகம் பண்ணால் ரொம்ப சாஃப்டாயிரும், அப்படியே இந்த மயில் இறகு மாதிரி, பூ மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள் சாஃப்டாக வருவார். பெயிண்ட் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ சாஃப்டாக வராரு பார்த்தீங்களா. வணக்கம் நண்பா. ஸோ இந்த மாதிரி செட்டிங் நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேஞ்ச் கூட பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, வியை நான் செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இப்போ நம்ம பிரிஸ்டில் பார்க்குறோம். பிரிஸ்டில் லைப்ரரி போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி கொடுக்கும். அவ்வளோதான். இங்கெல்லாம் செலக்ட் பண்ணதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும்.
ஸோ நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிஸ்டில் டூலுங்கிறது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நம்ம வரைகிறோங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல பயன்படும், வேறு லெவலில் பயன்படும். நான் சும்மா ப்ரஷ்ஷை மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்ன்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி முடி, பேய் அந்த மாதிரிலாம் வரையலாம். இந்த இடத்துல நடுவில் ஒரு கண் வரைஞ்சிட்டா முடிஞ்சு, பேயாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குங்க இந்த ப்ரஷ் வச்சு. இந்த ப்ரஷ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரஷ் தான். இந்த டைப்பில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரையும் அங்கே போய் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இந்த இடத்துக்கு போய் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இங்கேயே மாற்றிக்கலாம். மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வரையலாம். ஸோ பிரிஸ்டில் அப்படிங்கிறது இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கிளாஸில் வரப்போகிறது கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்னும் 2 கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிஸ்டிலுங்கிறது பேட்டர்னும் இமேஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம பேட்டர்னில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.